ஒரு கம்பெனியை அழிக்க வெளியில இருந்து எதிரிகள் வர தேவையில்லை, உள்ள வேலை பார்க்கிற ஒரு விஷப்பாம்பு போதும். உங்கள் ஆபீஸிலும் இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் அடுத்த நிமிடமே உஷாராகி விடுங்கள். என்ன, ஸ்வேதா கெமிக்கல்ஸ்ல இருக்கிற ரசாயனங்களை விட இந்த 35 வயசு ஷிவானியோட நாக்கு ரொம்ப விஷமானது. அடுத்தவன் வாழ்க்கையில தீ வச்சுட்டு குளிர் காயிற ஒரு கோல்மூட்டியின் கதை தான் இது. இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்த புதுப்பெண் பிரியாவை ஒரு அடிமை போல நடத்தினாள். இந்த வேலையை இன்னும் முடிக்கலையா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடனே முடி, இல்லாட்டி நீ போகலாம். அந்த பேப்பரை எடுத்துக்கொடு. இங்க நான் என்ன சேவகம் செய்யவா வந்திருக்கிறேன்? அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த சின்ன பெண் பிரியா அன்றே அழுது கொண்டே வேலையை விட்டு போனாள். பிரியா ஆபீஸ் குரூப்ல இருந்து விலகியதை பார்த்த ஷிவானிக்கு அது ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாட்டம். ஹோலி முடிந்து அடுத்த நாள் குடோனில் லேபர்கள் யாரும் வராததால் டெலிவரி நின்று போனது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திய ஷிவானி ஜிஎம் சீமாவின் கேபினுக்குள் சென்று பற்ற வைக்கிறாள். மேடம், கார்த்தி தான் சொன்னா. நரேஷ் சார் தான் நேத்து லேபரை 3 மணிக்கே போக சொல்லிட்டாராம். அதான் இன்னைக்கு ஒருத்தனும் வரல. நரேஷ் சார் வேணும்னே கம்பெனியை கெடுக்க பாக்குறாரு. என்ன சொல்றீங்க? நரேஷ் அப்படி செய்வாரா? ஆமா, அவர்தான் காரணம். நான் உறுதியா சொல்றேன். இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. சஞ்சய் சார், நான் சீமா. கார்த்தி மீது ரொம்ப புகார். அவர் நம்பர் லீக் பண்ணதா ஷிவானி சொல்றாங்க. எந்த விசாரணையும் இல்லாம கார்த்தி சொல்லாத ஒரு விஷயத்தை ஷிவானி சொன்ன பொய்யை நம்பி சீமா சஞ்சய்க்கு போன் செய்தாள். இந்த சதி எதுவுமே தெரியாமல் 50 வயதான நரேஷ் புன்னகையுடன் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்குள் நுழைகிறார். ஆனால் அங்கே காத்திருந்தான் ஓனர் சஞ்சய். அவனுக்கு பொறுமையும் இல்லை, உண்மையை ஆராயும் மூளை. ஐயா, நான் விளக்குகிறேன், தயவு செய்து கேளுங்கள். போய் நீ ஏமாத்தினா? இல்லை ஐயா, உண்மையை சொல்கிறேன். சார், நான் இப்பதான் வீட்ல இருந்து வர்றேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் அந்த பைத்தியக்கார முட்டாள் சஞ்சய் அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. உன்னை இங்கேயே அவமானப்படுத்துவேன். விடுங்கள் சார், தயவு செய்து. வா, கார்ல ஏறு, குடோன் வரைக்கும் வந்து பதில் சொல்லு. ஐயோ, என்ன பண்றீங்க? உள்ள போ, பதில் சொல்லும். விடுங்க, இது தப்பு. பேசாம வா. ஏய் நரேஷ், இன்னொரு தடவை இப்படி நடந்துக்காத. சாரி சார், தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அசிங்கம், இந்த மாதிரி தப்பு பண்ணாத. ஐயோ, இனிமேல் இப்படி நடக்காது சார். அங்கே கார்த்தி வேலை செய்து கொண்டிருக்க அவன் முன்னாலேயே மீண்டும் நரேஷை அசிங்கப்படுத்தினான். இவன் தான் லேபரை 3 மணிக்கு அனுப்பி வேலையை கெடுத்திருக்கான். ஐயா, நான் அப்படி செய்யவில்லை. பொய் சொல்லாதே, எல்லார் முன்னிலையிலும் உண்மையை சொல். நான் செய்யவில்லை, நம்புங்கள். உன் மீது நடவடிக்கை எடுப்பேன். தன் பிள்ளைகள் வயதிருக்கும் ஊழியர்கள் முன்னால் நரேஷ் தலை குனிந்து நின்றார். அந்த அவமானத்தை சுமந்தபடி அங்கேயே வேலை பார்த்தார். சஞ்சய்க்கு கடைசி வரை உண்மை தெரியவே இல்லை. நரேஷ் இப்போதும் அந்த அவமானத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஷிவானிக்கு இது ஒரு மகா ஆனந்தம். அடுத்தவர் வாழ்க்கையில் நெருப்பு வைத்துவிட்டு குளிர் காய்வதுதான் அவளது பொழப்பு. சஞ்சய் போன்ற முட்டாள் மேலாளர்கள் இருக்கும் வரை ஷிவானிகள் ஜெயிக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், ஷிவானி ஒரு முதியவரின் கண்ணீரும் பிரியாவின் சாபமும் உன்னை சும்மா விடாது. கோல் மூட்டும் நாய்களுக்கு காலத்தின் செருப்படி நிச்சயம். கதைகளும் கனவுகளும் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.